எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு தேக்கரண்டி சோப் தூள், 6 தேக்கரண்டி மஞ்சத்தூள் ரெண்டையும் சரி தண்ணீரில் கொதிக்க வச்சப்புறம் தங்க நகைகளை போட்டு கழுவி பாருங்களேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு பழைய டூத் ப்ரஷ் போட்டு தேய்ச்சி கழுவுனிங்கன்னா தங்க நகைகள் புதுசாக இருக்க மாதிரி மின்னல் அடிக்குங்க. வெளியிலலாம் கொடுத்து பாலிஷ் போடுறதோட இது எவ்வளோ பரவாயில்ல. தண்ணீரில் சிறிது பாலை விட்டுட்டு நம்ம வெள்ளி நகையெல்லாம் தொடச்சோன்னாலும் பளிச்சிடுங்க. அதே போல் டூத் பேஸ்டால் கழுவுனாலும் வெள்ளி நகை பளபளக்குங்க. சிறிதளவு புளியை கரைச்சி சிறிது உப்பு சிறிது சமையல் சோடா அதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதில் வெள்ளி நகைகளை போட்டு எடுத்தால் கூட நகை பளிச்சுன்னு இருக்கும். சில பேருக்கு கால் செயின்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ மழை காலத்தில் நம்மளுக்கு தீப்பெட்டியில் அரிசி மணியில் இது போட்டு வச்சோன்னா அரிசி மணிகளை போட்டு வச்சோன்னா தீக்குச்சி உரசி உடனே பற்றிக்கும், நமுத்து போகாது. அதே போல் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தோடு வச்சுருந்தோம்னா உள்ளே இருக்கிற நாற்றமெல்லாம் இருக்காது, அதெல்லாம் போயிடும். அப்புறம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு துணியே துவைக்கணும், அதில் ஏதோ ஒரு கை கட் பண்ணிட்டோ ஏதோ ஒரு ரத்தக்கரை படிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதில் உப்பு கலந்த தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வச்ச அப்புறம் துவைச்சி பாருங்கள், கரையெல்லாம் நீங்கிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மெல்லும் அடிக்காதுங்க. தக்காளி பழம் அதிகமாக வாங்கிட்டிங்களா, கனிஞ்சு வீணாகிற நிலையில் இருக்கா, அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்தில் சாதாரண தண்ணீரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதில் தக்காளி பழங்கள்லாம் போட்டு வச்சுடுங்களேன், பழங்கள் கொஞ்சம் கெட்டியாயிடும். இந்த முறையில் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே நீங்கள் தக்காளி பழத்தை வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். அது சில நாட்கள் வரை பாதுகாப்பாக தான் இருக்கும். தினமும் தண்ணீரை மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களா, அது உங்களுக்கு அந்த செய்கிற கிண்ணம் இல்லையா, சரியாக வரலையா, கவலைப்படாதீங்க. எலுமிச்சப்பழம் புளியிற இது வச்சுருந்தீங்கன்னா அதில் அந்த மாவு வச்சுட்டு அதை அந்த இதில் கப்பு மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மேல் மாவை மூடிக்கலாம், அப்படியே இது பண்ணிக்கலாங்க. ட்ரெஸ்ஸில் ஏதாவது கரைப்பட்டுருச்சுங்களா, கவலையப்படாதீங்க. வினிகர் கொஞ்சம் போட்டு அந்த இதில் தேய்ச்சிட்டு துவைச்சிங்கன்னா கரை இந்த இடமே தெரியாது. வினிகர் எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க. அது ஒரு 20 ரூபா 40 ரூபாய்க்கெலாம் பாட்டில் கிடைக்கிது. அது பலகார சோடாவோடு சேர்ந்து சிங்க்குக்கு போட்டு கழுவும் போதும் வாசமே இருக்காது. கிச்சனுக்கு யூஸ் ஆகும், எந்த பிசுபிசுப்பு நீக்கிறதுக்கும். அடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க துடைக்கிறதுக்கு, அப்புறம் பாத்ரூமில் சோப்போட சலவு சோடாவோட போட்டு கழுவுனிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சி போட்டு வராது. 20 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் எப்பயுமே வீட்டில் வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண் குழந்தைங்களாம் இருக்குது வீட்டில், நிறைய இந்த வளையல்லாம் வச்சுருக்காங்களா, கீழே மேலேயும் போடாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் பழைய வாரப்பத்திரிக்கை இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நியூஸ் பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று வச்சு சுற்றிட்டு அதை ரவுண்டாக வச்சுட்டு அதில் வளையலை போட்டு வைங்களேன். செலவே இல்லாமல் ஸ்டாண்டு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அதிகமாக எண்ணெய் பிசுக்குள்ள பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதில் 4 சொட்டு வினிகரை ஊற்றிட்டு தேய்ச்சிங்கன்னா பிசுக்கெல்லாம் போயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிசுக்கு நிறைந்த பாத்திரத்தை கழுவுறது கடலை மாவும் கொஞ்சம் யூஸ் ஆகுங்க. அதையும் போட்டு தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். அப்புறமே நீங்கள் எப்பயும் போல் தேய்ச்சிக்கலாங்க.